வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது, ஒரு மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான தேவை உடல் ஆரோக்கியம் என்று நம்ம பேசியிருக்கிறோம். மன அமைதி என்று பேசியிருக்கிறோம். உயிர் வளம் என்று பேசியிருக்கிறோம். அறிவின் வளம் என்று பேசியிருக்கிறோம். இந்த சமுதாய நலம் என்றும் இயற்கை வளம் என்றும் இன்னும் பல்வேறு விஷயங்களை நாம தெரிந்திருக்கிறோம். இது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருப்பது நமது குடும்பம். ஒரு குடும்பம் சீராக இருந்தால், சரியாக இருந்தால், அந்த குடும்பத்தில் இருக்கிற மக்களுடைய உடல் நலம் நன்றாக இருக்கும், மன அமைதி சிறப்பாக இருக்கும், இன்னும் அந்த சமுதாயமே வளமாக நலமாக இருக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியும். அப்ப நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. ஒரு பெற்றோர் தன்னோட குழந்தைகளுக்காக பெரிதும் கஷ்டப்பட்டு பொருளை சேர்த்து வைக்கிறார்கள். இந்த சேர்த்து வைத்த பொருளை எல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் இல்லையா? இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் அதானே. 10 லட்ச ரூபா கையில இருக்குது அப்படின்னா அந்த 10 லட்சத்தையும் செலவு பண்ணி அல்லது மேல ஒரு 5 லட்சம் வாங்கி செலவு பண்ணி என் குழந்தைகள் நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த செலவை செய்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு முக்கியத்துவமானதாக இருந்திருந்தா திருமணம் இவ்வளவு பெரியதாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? 1000 பேருக்கு பொய் சொல்லி ஒரு திருமணம் செய் என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா இது ஆடம்பரத்தை காட்டுவதற்காக அல்ல, ஒரு 1000 பேரினுடைய வாழ்த்தை பெற வேண்டும். உங்களுக்கு இன்னும் வாழ்த்தும் பயணம் அப்படிங்கிற டாபிக் எடுக்கல, அது பின்னாடி எடுக்கிறப்ப தெரியும் எதற்காக இந்த வாழ்த்தை நீங்கள் பெற வேண்டும். அப்ப இந்த வாழ்த்தினுடைய சிறப்பு என்ன, வாழ்த்தினுடைய பெருமை என்ன, மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த வாழ்த்து எவ்வளவு தூரம் உதவி செய்யும் என்பதையெல்லாம் இந்த வாழ்த்தும் பயணம்ல நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த தீட்சைக்கு முன்னாடி முடிஞ்சா சொல்லுவோம், இல்லாட்டி தீட்சைக்கு பின்னாடி அதை பற்றி ஆழமா பேசும். அப்ப 1000 பேரிடம் ஒருத்தன் வாழ்த்து வாங்கினா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் முன்னர் சொன்னது போல ஒரு மனித வாழ்க்கை என்பது நம்முடைய கர்ம வினைகளை கழித்து கொண்டு இறையுணர்வை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அப்ப கர்ம வினைகளை கழிப்பதுல மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது இந்த வாழ்த்து, பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள். சரி, நல்ல மனதோடு அவர்கள் கொடுக்கின்ற அந்த வாழ்த்துக்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கர்மாவை போக்கக்கூடிய சக்தி கொண்டது. ஏன்னா எது வாழ்த்தாக வருகிறது அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனோசக்தி தான், நம்ம எண்ணங்களுடைய சக்தி தான். நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? ஒருவருக்கு ஒரு புண்ணியத்தை செய்து ஒரு நல்லதை செய்து அவன் மகராசனா இருன்னு சொன்னாலும் சரி, இல்ல நீங்க மனதார ஒருத்தனை நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, இரண்டுக்கும் ஒரே சக்தி தான். நீங்க எந்த அளவுக்கு மனதார ஒருவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் நல்லா இருப்பான். ஏன்னா உங்க மனதிற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. நம்ம மனதினுடைய சக்தி, எண்ணங்களுடைய சக்தியை பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும்.
பாருங்க, சில கட்சிக்காரர்கள் பின்னாடி வாழ்க அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்கன்னு ஒரு 10 பேர் சுத்திட்டே தெரியும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் நல்லாவே இருப்பான். நல்லாதான் இருப்பான். ஏன்னா அவன் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட பலர் நீங்க அந்த விஷயத்த சொல்லும் போது அவன் கண்டிப்பா நல்லாதான் இருப்பான். ஒழிக ஒழிகன்னு சொல்லி பாருங்க, அவன் ஒளிஞ்சே போயிடும். சரிங்களா? அப்ப நம்முடைய எண்ணங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். எண்ணம் நினைத்தால் என்ன வேணா நடக்கும்னு நம்ம பார்த்தோம். இல்லையா? எண்ணம் நினைத்தா உங்க உடலுக்குள்ள நோய்களை குணப்படுத்த முடியுமா? முடியும். எண்ணம் நினைத்தால் உங்க மனதில் இருக்கிற சிக்கல்களை மாற்றி அமைக்க முடியுமா? முடியும். ஏன் இந்த பிரபஞ்சத்தையே மாற்றி அமைக்க முடியும் நம்ம எண்ணத்தால். அப்ப அந்த எண்ணத்தினுடைய ஆற்றலை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் வாழ்த்து என்கின்ற ஒரு மகா மந்திரம். அந்த வாழ்த்து என்ற ஒரு மகா மந்திரத்தை, அந்த மிக சக்தி மிக்க ஒரு விஷயத்தை இந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க திருமணத்துல? ஒரு பெண் பல்லாயிரம் தலைமுறைகளாக அந்த உயிர் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஒரு குடும்பத்தில. அந்த குடும்பத்தில் பூத்த ஒரு பெண். இன்னொரு குடும்பத்திலே பல்லாயிரம் தலைமுறைகளாக அந்த உயிர் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அங்க தோன்றிய ஒரு ஆண். இந்த இருவருக்கும் இடையே ஒரு திருமணம். எதற்காக? அப்படின்னா, இந்த 2 பேரும் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் தன்னுடைய கர்ம வினைகளை கழித்துக் கொள்வதற்காக. அப்ப கர்ம வினைகளை கழிப்பது தனியாக கழிப்பதை விட, ஒரு 2 பேர் சேர்ந்து கழிப்பது என்பது எளிதானது. இல்லையா? ஒரு பயணம் டிராவல் பண்றீங்க. டிராவல் பண்றப்போ, ஒருத்தரே கார் ஓட்டிட்டே இருந்தாருன்னா கஷ்டம். அப்ப 2 பேர் இருந்தாங்கன்னா, ஒருத்தர் கொஞ்ச நேரம் ஓட்டலாம், இன்னொருத்தர் கொஞ்ச நேரம் ஓட்டலாம். இப்ப மாற்றி, மாற்றி ஓட்டும்போது, ஒருவர் களைப்படையும்போது, ஒருத்தர் அந்த இடத்தை பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு கட்டிடம் கட்டுறீங்க, அல்லது ஒரு தொழில் பண்றீங்க. ஒருத்தர்ட்ட பணம் இருக்கிறது, ஒருத்தர்ட்ட அறிவு இருக்கிறது. வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு பெரிதா கொண்டு போகணும்னா பண்ண முடியாது. வெறும் அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு உயர்னா உயர முடியாது. அப்ப பணம் இருப்பவரும், அறிவு இருப்பவரும் இணையும் போது, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார். அதுபோல, ஆணுக்கென்று வாழ்வியலுக்கு சில குணங்கள் இருக்கிறது. பெண்ணுக்கென்று வாழ்வியலுக்கு சில குணங்கள் இருக்கு. இல்லையா? ஒரு குழந்தையை பெற்று, அதை வளர்த்து, அதை ஆளாக்கி, அதற்கு அன்பு காட்டி, அதை வளர்க்கக்கூடிய தன்மை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அதே அந்த குழந்தைக்கு அறிவை ஊட்டி, அதற்கு தேவையான பொருளாதார வளத்தை கொடுத்து, அவர்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த ஆணுக்கு இருக்கிறது. அப்ப 2 பேரும் ஒன்று சேர்ந்து இயங்கும்போது, அந்த குடும்பம் மிக அற்புதமாக மலர்ச்சி பெறுகிறது. அதான் குடும்பத்தினுடைய தன்மை. ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. இன்னும் ஒரு படி சொல்லப்போனா, குடும்பத்திலே பெண் தான் மேலானவள் என்று சொல்லப்படுகிறது நம்ம பண்பாட்டிலே. அதனால தான் இங்க பேசக்கூடிய மொழி அனைத்தும் தாய்மொழி என்று தான் சொல்கிறோம். தந்தை மொழி என்று யாரும் சொல்றதில்ல. சரியா? உயிர்களை தோற்றுவிப்பவளை தாய் என்று சொல்கிறோம். இல்லையா? அப்ப உயிரை தோற்றுவித்து காக்கக்கூடிய அந்த பெருமை கொண்டதால் இந்த பூமிக்கே பூமி தாய் என்று சொல்கிறோம். பூமி தாய் என்று தான் சொல்கிறோம். பூமி தந்தை என்று சொல்வதில்லை. சரியா? பொறுமையினுடைய இலக்கணமாக இருப்பது பூமி. இல்லையா? அப்ப அந்த தன்மை பெண்களுக்கு இயல்பாகவே இருப்பதால் தான் பூமியை தாய் என்று பெண்மையிலே நம்ம சொல்கிறோம். அப்ப அந்த பெண்ணிற்கு சில அற்புத குணங்களை இயற்கை கொடுத்திருக்குது. மகரிஷி சொல்வாங்க. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? இறைவன் எப்பேற்பட்டவன்? எல்லையற்ற வலிமை கொண்டவன், வல்லமை கொண்டவன். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய். எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய். வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வல்லமையாய் ஆணினத்தை சொல்லல மகரிஷி. பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. எது பெரிய அற்புதம்னு சொல்றாரு? இந்த எல்லையற்ற ஆற்றல் இருக்கிற இறைவன், அவன்தான் எல்லா உயிர்களையும் தோற்றுவித்து, காத்து, நிறைவு செய்யக்கூடிய சக்தி கொண்ட அவன் என்ன பண்றான்?
எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? எவ்வுயிரும் தோன்றுதற்கு, இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் தோன்றுதற்கு ஏற்றதொரு அந்த உயிரை தோற்றுவிப்பதற்கு ஒரு சரியான நபர் இருக்கணுமா இல்லை? ஏற்றதொரு திருவழியாய், திரு என்றால் இறைவன், இறைவன் என்று பொருள், உயர்ந்த என்று பொருள், மேன்மையான என்று பொருள். அப்ப உயர்ந்த தெய்வீக வழியாக, வாயிலாக யாரை கொண்டு வந்தார்? வல்லமையாய் பெண்ணினத்தைன்னு போறாரு. அந்த வார்த்தை முக்கியம். பெண்ணினத்தைன்னு போட்டிருந்தா அது சாதாரண ரிஷி, ஞானி. அவர் மகரிஷி இல்லையா? சொல்றார் பாருங்க. வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. இறைவன் எப்படி, அதாவது தான் செய்யக்கூடிய உயிரை தோற்றுவித்து காக்கக்கூடிய பணியை அவன் பார்க்கிறான். யாருகிட்ட கொடுத்தா இந்த பணியை சரியா செய்வாங்க. இது அன்பும் கருணையும் நிறைந்த பணியாக இருக்கிறது. சரி, அப்ப யாருக்கினுடைய இயல்புல அன்பும் கருணை இருக்குது அப்படின்னு அவன் செலக்ட் பண்ணி அந்த பெண்ணினத்தை வடிவமைத்திருக்கிறான். வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. சாதாரண விஷயம் இல்லை. இறைவன் தன்னுடைய மொத்த சக்தியும் இறக்குனது மனுஷங்கிட்ட, அதுல கொஞ்சம் ஸ்பெஷல் பெண்ணுகிட்ட. வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் சொல்லுங்க? இப்ப வாழ்ந்துட்டு வர்ற மக்கள்ல இப்ப நான் சொன்ன செய்தி எத்தனை பேருக்கு தெரியுங்கிறீங்க? சத்தியமா தெரியாது. தெரிஞ்சா உலகம் இன்னைக்கு இப்படி இருக்காது. ஏன்? பெண்களுக்கே தெரியாது. அதான் பிரச்சனை. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒரு உயிரை தோற்றுவித்து அந்த உயிரினுடைய தேவையை அறிந்து அதை காத்து அதை வளர்த்து அதை ஆளாக்குவது என்பது இறை செயல். இறை செயல். அதனால்தான் தாய்மை இறைமைக்கு ஒப்பானதுன்னு சொல்றோம். சரி, ரஜினி பாடுவார்ல, ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் கொடுத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமானா, அப்பாக்கு பட்ட கடனை தீர்த்தலாம், அம்மாட்ட பட்ட கடனை தீர்க்கவே முடியாது. அதனால இந்த புண்ணிய பூமியில இந்து தர்மத்துல ஒரு விதி இருக்குது. ஒருவன் சந்நியாசம் பெற்றுவிட்டால் அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ஆதிசங்கரா இருந்தாலும் சரி, ராமானுஜனா இருந்தாலும் சரி, மத்துவரா இருந்தாலும் சரி, அவன் சந்நியாசம் பெற்றுவிட்டால் அவங்க அப்பா அவங்க காலில் விழுகணும். விழுந்து கும்பிட்டுக்கலாம், தடை கிடையாது. விழுகணும்னா கட்டாயமா விழுகணும்னு சொல்ல. ஒரு சாமியார் வந்தா நீங்க போய் விழுகிற மாதிரி உங்க பையன் சாமியார் ஆயிட்டானா நீங்க போய் விழுகலாம், தடை கிடையாது. சரிதானே? ஆனால் அவன் தாய் அவன் காலிலே விழக்கூடாது. விழுந்தா அது பெரும்பாவம். சரிங்களா? நீ எப்பேற்பட்ட சன்னியாசியா இருந்தாலும் நீதான் போய் தாயின் காலிலே விழ வேண்டுமே தவிர தாய் உன்னுடைய காலிலே விழக்கூடாது. விழுந்துட்டான்னா உனக்கு சன்னியாச பாவம். எப்படி ஒரு உயர்வாக இருக்கிறதுன்னு பாருங்க அந்த தாய்மை. இது பல விஷயம். நம்ம பெண்ணின் பெருமை பத்தி பேசுறப்ப அதை பத்தி நிறைய பேசலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி சிறந்த ஒரு பெண்ணினம், சரிங்களா, அதற்கு துணை இருக்கிற ஆணினம், இந்த ரெண்டு இணையும் போதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. அப்ப இந்த அறியாமை இருக்கிற காரணத்தினாலே இன்னைக்கு குடும்பம் எதற்காக நடத்தப்படுகிறது? எதுக்காக இந்த குடும்பம்? ஆணினுடைய தேவையை பெண்ணும், பெண்ணினுடைய தேவையை ஆணும் பூர்த்தி செய்து இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழ்வதற்கான ஒரு அமைப்பு குடும்பம். இன்னைக்கு குடும்பம் அப்படியே இருக்கு? சொல்லுங்க, அப்படியே இருக்கு. நீயா நானா? கோபிநாத் ஐயா நடத்துறாரா இல்லையோ? ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது, ஒவ்வொரு நாளும் நடக்குது. நீயா நானா? இதுக்கா குடும்பம்? சரிங்களா? அதுக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க, குடு இன்பம். குடு இன்பம், இன்பத்தை கொடுக்கிற இடம் இல்லையா? அப்படியே இருக்குது. காலையில கணவர் வேலைக்கு போறாரு, எத்தனையோ பிரச்சனையை சந்திக்கிறாரு, அவன்கிட்டயோ சண்டை போடுறாரு, திட்டு வாங்குறாரு. சாயங்காலம் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா அன்பான மனைவி, அழகான குழந்தைகள், சரியான அவங்களுக்கு தேவையை நிறைவேற்றுவதற்கான ஒரு அற்புதமான குடும்பம் இருக்கிறத பார்த்தா இந்த பட்ட கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும். பெற்ற குழந்தையை பார்த்தால் தாய்க்கு பட்ட துன்பம் எல்லாம் மறந்து போற மாதிரி அன்று அந்த குடும்பத்திற்காக அவன் உழைத்த உழைப்பு, பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அந்த அன்பான மனைவியுடைய பேச்சு, அவளுடைய முகம், அந்த குழந்தைகளுடைய அன்பை பார்த்தாலே பறந்து போயிடும். அதுக்காகத்தானே குடும்பம். சரிங்களா? ஆனா இன்னைக்கு குடும்பத்தினுடைய நிலை என்ன?
நிலை என்ன சொல்லுங்க? எந்த குடும்பமாவது 100% மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? என்ன காரணம்? அறியாமை, அறியாமை, அறிவின் வறுமை, மயக்கம், மாயையில சிக்கி திளைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன இல்லைங்க நமக்கு? என்ன இல்ல நமக்கு? எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாம சுத்திட்டு நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இதுக்காகவே இந்த ஜென்மாவ முடிச்சுக்கலாம் நம்ம. ஆமா. கல்யாணம் அவ்வளவு சீக்கிரம்லாம் நடக்காது. சரிங்களா? உங்க கர்மாவ கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா தான் கல்யாணமே நடக்கும். திருமணம் நடக்கலைன்னா, அடுத்த ஜெனரேஷனே கிடையாது. ம். எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அது? அடுத்த சந்ததியே கிடையாது. உங்க சந்ததி அதோட நின்னு போச்சு. பல்லாயிரம் யுகங்களாக எடுத்துக்கொண்டு வந்த பிறவி, உங்க ஜென்மாவோட கல்யாணம் நடக்கலைன்னா நின்னு போச்சு. அப்படி நீங்க இந்த பிறவியில நின்று தியானித்து ஞானத்தை அடைஞ்சுட்டா ஓகே. இல்லாட்டி வேஸ்ட். உங்க வழியா வந்த சந்ததி பல லட்சம் தலைமுறையா வந்த சந்ததியை வீணடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு செயல் இந்த மனித குலத்திலே. இல்லையா? அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கான ஒரு விஷயம். சரி, அந்த திருமணம் எப்படி இருக்கும்னா, அந்த திருமணம் நம்முடைய பாவ, புண்ணிய வினைகளை கழித்துக் கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தம். கணவன், மனைவி இருவருடைய உயிரிலே பதிந்திருக்கிற பாவ பதிவுகளை போக்கி இருவரும் தூய்மை செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் தான் திருமணம். நான் எத்தனையோ ஜென்மங்களாக பல வினைகளை பெற்று வந்திருக்கிறேன். என்னுடைய பாவ கர்ம வினைகளை உன்னுடைய உதவி கொண்டு நான் சீர் செய்து அடுத்த பிறவியிலாவது நான் முக்தி பெற வேண்டும் அப்படிங்கிற உணர்வோட ஏற்படுத்தக்கூடியது கல்யாணம். அதேதான் பெண்ணுக்கும். அப்ப 2 பேர் இணைறது எதற்காக? என்னுடைய பாவ புண்ணியத்தை நீயும், உன்னுடைய பாவ புண்ணியத்தை நானும் கழிப்பதற்காக இங்க இணைந்து இருக்கிறோம். அந்த புரிதல் இருக்கா நம்மகிட்ட? கிடையாதே. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு எல்லா மனைவியும் நினைக்கிறாங்க. கணவர் என்னோட மனைவி என்னை மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. மாற்று கருத்து இல்ல. பட் அவங்க மகிழ்ச்சியா வச்சுக்கலாமா, இல்ல கஷ்டப்படுத்தணுமாங்கிறது தீர்மானிக்கிறது நான், என்னுடைய கர்மா, என்னுடைய வினைதானே தவிர அவர்கள் அல்ல. இதே அடிப்படை புரிதலே இல்ல நம்மகிட்ட. சரிதானுங்களா? மகரிஷி இப்படி பெண்ணின் பெருமையை பற்றி ஒரு ஸ்பீச்ல பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அன்னை லோகாம்பாளை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவங்களோட அருமை பெருமை எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காரு. மிக அற்புதமான ஒரு பெண்மணி. அப்போ அப்ப நடுவுல கூட்டத்துல ஒருத்தர் எந்திரிச்சு, உங்களுக்கு அன்னை லோகாம்பாள் மாதிரி ஒருத்தர் கிடைச்சங்காட்டி நீங்க வேதாத்திரி மகரிஷி ஆயிட்டீங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா, எனக்கு மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாராமா. அதுக்கு மகிழ்ச்சி சிரிச்சுட்டே பதில் சொன்னாராமா. அன்னை லோகாம்பாள் மாதிரி உங்களுக்கு மனைவி வரணும்னு நினைக்கிறீங்க, தப்பில்ல. ஆனால் நீங்கள் வேதாத்திரி மகரிஷி போல செயல்பட்டு இருக்கிறீர்களா? அப்படிங்கிறது இங்க முக்கியம். சரிங்களா? ஜாடிக்கேத்த மூடி. அதான் உண்மை. அப்ப என்னுடைய கர்ம வினை எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆள் வருமே தவிர, சரிதானே? எல்லாரும் ஐஸ்வர்யா ராய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படலாம். ஆனா நாம அபிஷேக் பச்சனா இருக்கணும். நாம உள்ளூர் ஆண்டியா இருந்துட்டு, சரி நான் ஆசைப்படுறது இதுதான் பிரச்சனை. சரியா? அப்ப என்னுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் இயற்கை எனக்கு ஒரு துணையை அமைக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, உலகத்திலே 400 கோடி ஆண்கள், 400 கோடி பெண்கள். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் புள்ளிவிவரம் மாறாது. நீங்க எத்தனை பெண் சிசுவை கொன்றாலும் சரி, எத்தனை ஆண் பெண்ணை வளர்த்தாலும் சரி, இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு தான் பஞ்சம். சரிங்களா? அப்ப 50% பெண்கள், 50% ஆண்கள். நீங்க யோசித்து பாருங்க. ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற 400 கோடியில ஒரு ஆணை கொண்டாந்து இணைக்குதே இயற்கை. ஒரு ஆணிற்கு இந்த உலகத்தில் இருக்கிற 400 கோடி பெண்ணிலே ஒரு பெண்ணை கொண்டாந்து இயற்கை இணைக்குதுன்னா, காரணம் இல்லாமல் இணைக்குமா? சொல்லுங்க. அப்ப நம்முடைய கர்ம வினைதான் நமக்கு யார் வந்தால் நம்ம கர்மாவை கழித்துக் கொள்ள முடியுமோ அப்படி ஒரு ஆளை கொண்டாந்து இணைச்சிருக்கு. அதனால யாருமே கல்யாணம் பண்ணதுல கவலைப்படாதீங்க.
நிறைய பேர் கவலைப்படுறீங்க. ஐயையோ! அன்னைக்கு அந்த மாப்பிள்ளை சொன்னாரே போச்சே, இந்த மாப்பிள்ளை சொன்னாரே போச்சே, அமெரிக்கால இருந்தவர் போச்சே, ஃப்ளைட் ஓட்டுனவர் போச்சே, ட்ரெயின் ஓட்டுனவர் போச்சே. இல்ல இவர் ஒரு பக்கம் அன்னைக்கே அந்த பொண்ண சொன்னாங்களே, அடக்க ஒடுக்கம்னு சொன்னாங்களே, அது போச்சே, இது போச்சேன்னு. சத்தியமாக உங்களுக்கு என்று எது இருக்கிறதோ, அது உங்ககிட்ட வந்து சேரும். கடவுளாலே இதை மாற்ற முடியாது. அதனால எனக்கு தப்பா கணவர் வந்துட்டாரு, தப்பா மனைவி வந்துட்டாருன்னு சத்தியமா நினைக்காதீங்க. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அது இறை செயல். உங்க கர்மாவை ஒட்டி உங்களுக்கு யாரு வரணுமோ அப்படி கரெக்ட்டா வந்துட்டாங்க. பெற்றோர் தப்பா வந்தாங்கன்னு யாரும் சொல்றதில்ல. உடன் பிறந்தவர்கள் தப்பா வந்தாங்கன்னு யாரும் சொல்றதில்ல. ஏன் குழந்தைகள் கூட தப்பா வந்தாங்கன்னு யாரும் சொல்றதில்ல, நினைக்கிறதில்ல. ஆனால் மனைவியை, கணவனை நினைக்கிறோம். அது தவறு. பெற்றோர் எப்படி உங்களுக்கு சரியாக வந்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் எப்படி சரியாக வந்திருக்கிறாரோ, அப்படி வாழ்க்கை துணை இறைவனால் சரியாக அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாரு? உங்ககிட்ட இருக்கிற பாவ, புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி அவர் செயல்படுவார். சரிங்களா? உங்ககிட்ட நெறைய புண்ணியம் இருந்ததுன்னா, அவர் நெறைய நல்லது செய்வார். செயின் வாங்கிட்டு வந்து குடுப்பார், நகை வாங்கிட்டு வந்து புடவ வாங்கிட்டு வந்து குடுப்பார். உங்க பேர்ல ஒரு வீட்ட எழுதி வைப்பாரு. உங்கள எல்லாம் பயிற்சிக்கு போறக்கு அனுமதிப்பாரு. சரிதானுங்களா? உங்கள சந்தோஷமா வச்சுக்குவாரு. இதெல்லாம் நடக்கும். இல்ல உங்க கர்மா பாவமா இருந்தா என்ன பண்ணுவாரு? உங்க நகையவே புடுங்கிட்டு போய் வித்து போடுவாரு. உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் காலி பண்ணிருவாரு. உங்கள போட்டு அடிப்பாரு, உதைப்பாரு, திட்டுவாரு. பண்ணுவாரு. இது அவர் காரணம் அல்ல. உங்கள் கர்மா அப்படி செய்கிறது. இதே தான் கணவனுக்கும் பொருந்தும். உங்கள் மனைவி உங்க அம்மாவ வந்து இப்ப ஒரு நீயா நானா கூட ஒரு நிகழ்வு பார்த்தேன். அந்த பொண்ணு அவங்க மாமியார் கூட சேர்ந்து இருக்கணும்னு விரும்புது. அந்த மாமியாரு அவங்கள தனி குடுத்து இருக்கறதுக்கு விரும்புறாங்க. இது என்னடா கொடுமையா இருக்குது. இது ரிவர்ஸா இருக்குதே. மாமியார் வந்து என்ன நினைப்பாங்க? கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. பொண்ணு என்ன பண்ணும்? பிச்சுக்கிட்டு ஓடணும்னு நினைக்குமா இல்லையா? இங்க ரிவர்ஸா இருக்குது. சரிதானே? அந்த பொண்ணு அவங்க அம்மாவ விட அவங்க மாமியார பெரிதாக கருதுகிறது. கொடும தான். கலிகாலம் தான். சரிதானுங்களா? இப்ப இந்த காலத்திலேயே நடக்குது. இப்ப நடக்குது. சரிதானா? ஒரு பெண் எனக்கு தெரிஞ்சு நானு சாமுண்டிபுரத்தில பொறுப்புல இருந்தப்ப, அங்க ஒரு அம்மாவோட வந்து அந்த அம்மா எனக்கு பண்ற அன்பர் அவங்க. அவங்க வந்து கேட்கறாங்க. "அம்மா, ஐயா இந்த மாரி என்னோட பொண்ணு பிரசவத்துக்கு என் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் பிரசவம். இங்கேயே மாப்பிள்ளை வீட்ல தான் பார்க்கணுங்கிறா. என்னன்னு கேளுங்க, சொல்லி விடுங்க" அப்படின்னு. ஏம்மா, கிளம்புமா. இதெல்லாம் கிடைத்தற்கரிய விஷயம். உண்மையா இல்லையா? எதற்காக நீங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? அம்மா வீட்ல போனா ஃப்ரீடம், ஜாலி, சந்தோஷமா இருக்கலாம். எல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. குழந்தை நல்லா உள்ள உருவாகுறதுக்கு நீங்க மகிழ்ச்சியான சூழல் இருக்கணும். இல்லையா? அப்போ நீங்க என்ன சூழல், என்ன மனோநிலையில இருக்கீங்களோ அப்படித்தானே குழந்தை உருவாகும். குழந்தையோட மனோநிலை அப்படியே ஆகும். அப்ப நீங்க சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப இங்க இருந்தா அப்படி இருப்பீங்களான்னு தெரியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது. தெரியாது. பட் அங்க இருந்தா நீங்க உங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். இல்லையா? அப்ப அந்த இடத்துக்கு போகணும்னு அம்மா வீட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, "நான் அங்க இருப்பதை விட இங்க சந்தோஷமா இருப்பேன்னு" சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு புண்ணியம் நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு புண்ணியம் வந்து நிக்குது. அம்மாவை விட சிறந்த மாமியார் அமைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எத்தன புண்ணியம் இருக்கணும் அவங்க பெற்றோர், முன்னோர் செய்தது. சரி, அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, என் வாழ்க்கையினோட அடிப்படை என் கர்மாவுல நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா, குடும்பம் நல்லா நடக்கும். அப்ப கணவனோ, மனைவியோ எதற்காக அப்படின்னா, என் கர்ம வினைகளை கழிப்பதற்காக. அப்ப அவர்கள் ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்கிறாங்கன்னா, என்னுடைய பாவப்பதிவு சென்று விட்டது என்று அர்த்தம். சரிங்களா? இந்த ஒரு அடிப்படை புரிதலே இல்ல. இதுக்கப்புறம் நெறைய விஷயம் இருக்குது. குடும்பத்தை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தினுடைய நிலை ரொம்ப மோசமான நிலையாக இருக்குது. மகரிஷி சொல்றாங்க, "அன்பு ஊற்றாம் இல்லறத்தில்." இல்லறம் என்பது எப்படி இருக்கணுமாமா? அன்பின் ஊற்றாக இருக்க வேண்டுமாமா. ஊற்றுல தண்ணீர் பெருகிக் கொண்டே இருப்பது போல, அன்பு குடும்பத்திலே பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். எது அன்பு? எது அன்புன்னே நமக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் என் மேல கொஞ்சமாவது அன்பு இருக்குதா? அப்படின்னு கேட்கிறீங்க. உண்மையாலுமே அன்புன்னா என்னன்னு தெரியுமா நமக்கு? தெரியாது. ஏதோ நமக்கு பிடிச்சத நம்மட்ட வாங்கி கொண்டாந்து குடுத்தா அன்புன்னு நெனைக்கிறீங்க. சத்தியமா அது அன்பு கிடையாது.
சரிங்களா? உங்களுக்கு எது நல்லதோ அதை தானாக மனமுவந்து செய்வதற்கு பேர் தான் அன்பு. சரிங்களா? அதாவது பிறர் நல்லா இருக்கணும் என்பதற்காக நீங்கள் செய்வதற்கு பேர் அன்பு. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் செஞ்சா அதுக்கு பேர் சுயநலம். இந்த 2க்கு ஆப்போசிட்ல வித்தியாசம். கொஞ்சம் வித்தியாசம் இல்ல. சரிதானா? அந்த ரோஜா கூட்டம்னு ஒரு படம். அந்த படம் நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. சரிங்களா? ஸ்ரீகாந்தோட ஃபர்ஸ்ட் படம். அந்த படத்துல ஒரு டயலாக் சசி டைரக்டர் அற்புதமான டைரக்டர் எழுதியிருப்பாரு. சரிதானுங்களா? இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா நீ நல்லா இருப்ப அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேரு சுயநலம். இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா இந்த பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேர் அன்பு என்று சொல்வார். பெரிய விஷயம். உண்மையாலுமே. சரிங்களா? நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? இவர கல்யாணம் பண்ணிட்டா நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறது சுயநலம். இவங்கள கல்யாணம் பண்ணிட்டா இவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்படி வாழ்றதுக்கு உங்களுக்கு அனுமதி குடுத்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? இல்லையா? ஆமா இருப்போம். இல்ல நான் உங்கள கண்டிஷன் பண்ணிட்டே இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அப்ப அன்பு என்பது சுதந்திரம் கொடுக்கும். அடிமை ஆக்காது. கண்டிஷன் பண்ணாது. சரிங்களா? அப்ப அன்பு அப்படிங்கிறது என்ன? பிறர் அவங்க விருப்பப்படி நல்ல வழியில வாழ்றதுக்கு எந்த அளவிற்கு சுதந்திரம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அன்பு. அப்ப கணவனுடைய சுதந்திரத்திலே மனைவியோ, மனைவியுடைய சுதந்திரத்திலேயோ கணவனோ தலையிடக்கூடாது. தவறு செய்யும்போது வேற. சரிங்களா? பட் இயற்கையில் அவர்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கிறது. அவர்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கிறது. அந்த இடத்துல யாரும் போய் கை வச்சிறாதீங்க. அன்பு ஊற்றுனா என்ன? பிறருக்கு என்ன தேவை என்று கொடுப்பது தான் அன்பு. நான் எப்படி இருக்கணும்னு விரும்புறேனோ, அப்படி என்னை வாழ அனுமதிக்கிறதுக்கு பேரு தான் அன்பு. சரிங்களா? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்களோ, அப்படி உங்க கணவர் உங்களை வாழ்றதுக்கு அனுமதிக்கணும். ஒரு பெண் அவங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு விரும்புறான்னா, அவ விரும்புறப்ப அதை நடத்தி குடுக்கணும். அதுதான் ஆண் அவன் மேல வச்சிருக்கிற அன்பு. ஒரு ஆண் அவருடைய பெற்றோருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விரும்புறான்னா, அவன் நினைப்பதை விட அதிகமாக கொடுக்கணும். அதுக்கு பேரு தான் அன்பு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? ஒருத்தரை ஒருத்தர் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக வந்துருச்சு. தாலி கட்டிட்டோம்னாலே, நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு அடிமை. அடிமைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்க வாழ்க்கை நடக்கல. சரிங்களா? இது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம ஒரு வாழ்க்கை. அன்பை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு தான் குடும்பம். குடும்பத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பாருங்க, அவன் சம்பாரிப்பான். அதுவும் இந்த WhatsAppல தான் பார்த்தேன் நானு. ரூ. 25,000 ஒரு மகன் சம்பாதிக்கிறான். எவ்வளவுமா குடும்பத்துக்கு அனுப்புறான்னு கேட்டா அந்த அம்மா சொல்லுது. 10 பைசா அனுப்புறது இல்ல சார். ஏன்னா அவனுக்கே 25,000 செலவு பண்ணிக்கிறானாம். அவன் படிச்ச எஜுகேஷன் லோன அவங்க அப்பா இன்னும் கட்டிட்டு இருக்காரு. என்னடா இது கொடுமை. கேட்டா அந்த அம்மா சொல்லுது, சார் அவனுக்கு செலவெல்லாம் இருக்கும்ல சார். கொடுமையே இல்லையாம்மா அவனுக்கு. எவ்வளவு பாருங்க. பையன் மேல கருணை, அக்கறை. ம். அப்ப 25,000த்தையும் தனக்காவே திங்கிற ஒரு பையன். அவன் மனுஷனான்னு தெரியல எனக்கு. குடும்பத்த அப்பா நடத்திட்டு இருக்காரு. எஜுகேஷன் லோனையும் கட்டிட்டு இருக்காரு. 10 பைசா வீட்டுக்கு அனுப்பாம இருக்கிறான். இதுதான் பேச்சுலரோட நிலை. பொதுவா. நல்ல பசங்களும் இருக்கிறாங்க. பட் என்னன்னா, நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் உனக்கே வைத்துக் கொள்ளலாம் என்ற உரிமை தான் பேச்சுலர் நிலை. அவனுக்கு ஒரு மனைவி வரும்போது தான் சரிங்களா? இப்ப இங்க போய் பிரியாணி சாப்பிட்டு இருப்பான் ஒரு கடையில உட்கார்ந்து. தனக்காகவே என்ன வேணா திங்கலாங்கிற நிலை. ஒரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ! வீட்ல ஒருத்தி இருக்கா. அவளுக்கு ஒரு பாக்கெட் நம்ம வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிற மாரி. இங்க தான் ஈகை தொடங்குகிறது. ஈகை தொடங்குகிறது. அப்ப என்னோட ஒருத்தி இருக்கா பாருங்க. அவளுக்கு நான் என்னுடைய இத பகிர்ந்து கொடுக்கிறேன்னு சொல்றா பாருங்க. அங்க தான் ஈகை தொடங்குகிறது. அதுக்கப்புறம் 2 குழந்தைகள் வருகிறது. அப்ப பார்க்கிறான். ஒரு பிரியாணி, மனைவிக்கு ஒரு பிரியாணி, என் குழந்தைகளுக்கு 2 பிரியாணி. ஈகை மலர்ச்சி பெறுகிறது. சரிதானுங்களா? தான் பெற்ற இந்த சமுதாயத்தில் பெற்ற கடனை குடும்பத்தின் மூலமாக அவன் சரி கட்டுகிறான். நல்ல குழந்தைகளை வளர்த்தி கொடுக்கிறான் இந்த உலகத்திற்கு. அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகளாக இந்த உலகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று.
இன்னும் அவன் வயோதிகமாகிறது, அவனுடைய குழந்தைகள் திருமணமாகி சென்று விட்டார்கள். சரிங்களா? இவன் தனியாக இருக்கிறான். எதிர் வீட்டில இருந்து ஒரு குழந்தை வருகிறது. அவனுக்கு பேர குழந்தை இருக்காங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க. எதிர் வீட்டில இருந்து ஒரு குழந்தை வருகிறது. அந்த குழந்தையையும் தன்னுடைய பேரனுக்கு கொடுக்கின்ற ஒரு மதிப்பை கொடுத்து, அவன் மேல் ஒரு அன்பை கொடுக்கிற தன்மை இருக்கு பாருங்க. இதுதான் ஈகையினுடைய உச்சம். அப்போ ஒரு மனிதன் குடும்பத்தின் மூலமாக ஞானத்தை பெறுகிறார். அதனாலதான் சொல்றார், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இன்னைக்கு குடும்பம் அப்படி இருக்கா? சொல்லுங்க. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தாள். இந்த வார்த்தை, இந்த வரிகளை நீங்க நல்ல ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும், கணவன் மனைவி 2 பேரும் அவரவர்கள் துணைவர்களை, தங்களுடைய வாழ்க்கை துணையை, தன்னுடைய கணவனையோ மனைவியோ அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தாள். மனம் கஷ்டப்படும்படியாக எண்ணதலோ சொல்லுதலோ செய்தலோ நடந்ததுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? யாராவது சிந்திச்சிருக்கிறோமா? துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். உங்களுக்கு உடல்ல நோய் வருது, மனசுல குழப்பம் வருது, வாழ்க்கையில சிக்கல் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு மட்டும் காரணம் இல்லை. சரிதானா? நம்ம வாழ்க்கை முறை மட்டும் காரணம் இல்லை. இந்த உறவுகளிலே நாம் செய்கிற தவறுகள் மிக முக்கிய காரணம். சரிதானுங்களா? அப்ப ஒருத்தர் மன வருத்த செய்தா துன்ப உணர்வலை எழும்பும். நீங்க ஒருத்தர் திட்டி போட்டீங்க, கணவன் மனைவியோ மனைவி கணவனோ திட்டி போட்டீங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு துன்ப உணர்வு வரும் இல்ல, இந்த கணவனுக்கு ஒரு துன்ப உணர்வு வரும் இல்ல. இந்த துன்ப உணர்வுகளை அவங்ககிட்ட இருந்து எழும்பி யார் அந்த திட்டை கொடுத்தார்களோ அவரை போய் தாக்குமாம். துன்ப உணர்வுகளை எழும்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். என்னங்க? தொல்லை தரும், உங்க வாழ்க்கையில பல தொல்லைகளை தரக்கூடிய சாபமாக அந்த உணர்வலை மாறிவிடும். நல்ல கவனமா வாழணும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். உடல்ல நோய்கள் வரும். கணவன் மனைவி சண்டை போட்டே இருந்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி உடலிலும் குழந்தைகளுடைய உடலிலும் பல நோய்கள் உருவாகும். என்ன காரணத்தில் நடக்குதுன்னே தெரியாது. நீங்க அதை சாப்பிடுவீங்க, அப்படி வாழுவீங்க, யோகா பண்ணுவீங்க, தியானம் பண்ணுவீங்க. ஆனா கூடவே இருக்கிற, குறிப்பாக இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான உறவு என்று எதை சொல்றார் மகரிஷி அப்படின்னா, கணவன் மனைவி உறவு தான். பெற்றோர் உறவை விட, சரிதானுங்களா, குரு சிஷ்யன் உறவை விட, மகன் மகள் உறவை விட மிகச் சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு தான். அதுதான் முதன்மையான உறவு. அதுதான் தெய்வீக உறவு. அதுக்கப்புறம் தான் அத்தனை உறவுகள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே இதை விட அதிகமாக எந்த நன்மையும் செய்ய முடியாது அப்படிங்கிற இடம் வந்து கணவன் மனைவி நட்பு. அது பிற நட்பு. வள்ளுவர் அதை நட்பு என்றுதான் சொல்கிறார். நண்பர்களை போல வாழ வேண்டும். அப்படி இருக்கிறோம் நம்ம. யோசித்து பாருங்க. அப்ப என் கணவனுக்கு என்ன செய்தால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று கணவன், மனைவியும் என் மனைவிக்கு என்ன செய்தால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று கணவனும் நினைத்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாகும். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. ஒருத்தரை ஒருத்தர் துன்பப்படுத்தி கொண்டு அவர்களுடைய மனதிலே சாப அலைகளை எழுப்பி கொண்டு, அந்த சாப அலை போய் என்ன பண்ணும்? அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, யாருக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு. இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளிப்படுத்தியது. யாரெல்லாம் வீட்டுல மனைவியோட சண்டை போட்டுட்டு கணவனோட சண்டை போட்டுட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சொல்லுங்க. இது வந்து நாம சும்மா சொல்லல, ரிசர்ச்ல சொல்றாங்க. காலையில குடும்பத்திலே சண்டை ஏற்பட்டு ஒரு கணவனோ மனைவியோ வெளியே வந்தாங்கன்னா வர்ற வழியில அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்? அந்த மன வருத்தப்பட்ட துன்ப அலை இருக்குல்ல, சாப அலை இருக்குல்ல, அது சும்மா இருக்காது. தாக்கியோரை தாக்கும், தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வு. அப்ப குடும்ப அமைதி இல்லைன்னா உடல் நலம் கெடுமா? கட்டாயமாக கெடும். மன அமைதி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது.
அந்த குடும்பத்துல குழந்தைகள் நல்லபடியா வளருவார்களா? குழந்தைகள் நாம் சொல்வதையெல்லாம் கேட்டு வளர்வதில்லை. நாம் செய்வதை பார்த்து வளர்கிறார். நம்ம என்ன வார்த்தையை பேசுறோமோ அந்த வார்த்தையை குழந்தைகள் பேசுகிறார். கெட்ட கெட்ட வார்த்தையை குழந்தைகள் பேசுகிறார்கள் என்பது தவறு. கேட்ட வார்த்தைகளை குழந்தைகள் பேசுகிறார். அம்மாவோ, அப்பாவோ என்ன வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பேசுகிறீர்களோ, அது குழந்தையுடைய காதுக்குள்ளே செல்கிறது. அதை பேசுகிறது. குழந்தையோட தவறல்ல. குழந்தை பச்சை களிமண். இருக்கிறதுலே மிகப்பெரிய பொறுப்பு குழந்தையை வளர்ப்பு தான். அதை சரியா பண்ண தெரியும்னா குழந்தை பெத்துக்கணும். இல்லாட்டி வைக்காம இருக்கணும். நல்லதை கெடுத்து என்னவோ சொல்லுவாங்கல்ல, எதையோ பிடிக்க போய் ஏதோ ஆன மாதிரி அப்படிங்கிற மாதிரி, ஏதோ செய்யறதுன்னு போய் எதையோ பண்ணி வச்சிடக்கூடாது. தவறான குழந்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதை விட பாவம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து பண்ற அத்துணை துன்பமும் அத்தனை பாவமும் அந்த அந்த பரம்பரைக்கே வந்து போய் சரிங்களா? அப்ப அந்த குழந்தைகளை நன்றாக வளர்த்த வேண்டும். அப்ப குழந்தை யாரை பார்த்து வளருவா? நம்மளை பார்த்தா வளருவான். நீங்க வாழ்க வளமுன்னு சொன்னா அவனு வாழ்வோம். நீ எரும மாடுன்னா அவனு எரும மாடுன்னு சொல்லுவான். சரிங்களா? அப்ப ஒரு குடும்ப அமைதி எவ்வளவு முக்கியம் பாருங்க. அந்த குடும்பம் அமைதியா இருந்தா தான் அந்த நபர் வீட்டுல இருந்து வெளியே போறாரு, ஆபீஸ் போறாரு. அந்த குடும்பம் அமைதியா இருந்தா அவரும் அமைதியா இருப்பாரு. அந்த தொழில் நல்லா நடக்கும். பொருளாதாரம் அதுலதான் இருக்குது. சரிங்களா? அந்த குடும்பத்தினுடைய அமைதி தான் இந்த சமுதாயத்தினுடைய அமைதிக்கு அடிப்படைன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. சமுதாய அமைதிதான் உலக அமைதிக்கு அடிப்படைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது? நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்க. நீ குடும்பத்துல எத்தனை சிக்கல்கள் இருக்கிறது? உடல் பிரச்சனை ஒரு பக்கம், மனப்பிரச்சனை ஒரு பக்கம், பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம். இன்னும் உறவுகள்ல சிக்கல் அது பெரும் பாடாக இருக்கிறது. இப்ப ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குன்னா, குடும்பத்தை பற்றிய ஞானம் இன்னும் நமக்கு சரியா வருது. குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இன்னும் புரியல. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு சிக்கல்கள். அப்ப நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை குடும்ப அமைதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த குடும்ப அமைதியை பெறுவதற்கு மகரிஷி அவர்கள் பல்வேறு தத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். தீட்சைக்கு அப்புறம் அதை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு நான் ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, நாளை மறுநாள் உங்களுக்கான வகுப்பு என்ன வகுப்பு? மனைவி நல வேட்பு நாள் விழா. இதுதான் வகுப்பே. உங்க வகுப்பே அதுதான். அந்த அன்னைக்கு வகுப்பு கிடையாது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய 110வது ஜெயந்தி விழா, பிறந்த நாள் விழா. சரிங்களா? அந்த விழா உலகம் முழுக்க வேதாத்திரி அன்பர்களால், வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய சீடர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும். பல இடங்கள்ல நடத்தப்படும். அந்த விழாவினுடைய நோக்கம் என்ன என்றால் குடும்ப அமைதி. அதுதான் நோக்கம். சரிங்களா? அதற்கூட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், மனைவியை கௌரவப்படுத்தக்கூடிய நாள். மனைவி நல வேட்பு நாள் விழா. மகிழ்ச்சி பார்க்கறாங்க உலகத்துல எல்லாருக்கும் டே வச்சுட்டான். மதர்ஸ் டே வச்சுட்டான், ஃபாதர்ஸ் டே வச்சுட்டான், லவ்வர்ஸ் டேவும் வச்சுட்டான். சரிதானுங்களா? கேன்சருக்கு ஒரு டே வச்சிருக்கான், எய்ட்ஸுக்கு ஒரு டே வச்சிருக்கான், எல்லாத்துக்கும் டே வச்சிருக்கான். சரிதானுங்களா? ஆனால் வைஃப்ஸ் டேன்னு ஒண்ணு இல்லை. மகிழ்ச்சி பார்க்கிறாரு. என்னடா கொடுமையா இருக்குது. ஒரு குடும்பத்துல பிறந்து 20 வருஷம் வளர்ந்து இன்னொரு குடும்பத்திற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெண்ணினம் அந்த மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வர்றாங்க இல்லையா? அந்த ஒரு தியாகத்தினுடைய அடிப்படையில வரக்கூடிய அந்த பெண்ணினத்துக்கு ஒரு நாள் இல்லைங்கிறது இது எவ்வளவு பெரிய ஒரு மனித குலத்துல ஒரு தவறான செயல். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதை வந்து மகரிஷி நிறைவேற்றுகிறார். தன்னுடைய மனைவி அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாள மனைவி நல வேட்பு நாள், மனைவியினுடைய நலத்தை விரும்பக்கூடிய நாளாக ஒரு விழாவாக அவர் கொண்டாடுறார். மகரிஷிக்கு அப்புறம் தான் இந்த விழாவே. அப்ப அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாரையும் மகரிஷி வர சொல்லுவார் மன்றத்துக்கு. குடும்பம் குடும்பமா வரணும். கணவன் மனைவி எல்லாரும் ஜோடியா வரணும். அந்த அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும்? மகரிஷிக்கு முன்னாடி
எல்லாருக்கும் அந்த விழா நடக்கும். சரிங்களா? கணவன் மனைவி ஜோடி ஜோடியா, ஜோடி ஜோடியா உட்காந்துருப்பாங்க. நல்லா பெரிய அளவுல பண்றவங்க மாலையெல்லாம் வாங்கி போட்டுருவாங்க. சரிங்களா? கொஞ்சம் கட்டணம் வச்சு பண்ணுவாங்க. ஒரு தம்பதிக்கு ஒரு ரூ. 500 ரூ. 300 அப்படின்னு வச்சு, மாலை அதுக்கு தகுந்த மாரி மாலையும் வாங்கி குடுத்துருவாங்க. நீங்க மாலையும் கழுத்துமா இருப்பீங்க. பொண்ணு மாப்பிள்ளை மாதிரியே. சரிங்களா? அந்த அன்னைக்கு ஆக்சுவலா மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்க கல்யாணத்தெல்லாம் நான் பார்க்கறக்கு வந்ததில்ல. அதனால எனக்கு முன்னாடி கூப்பிட்டு உங்க எல்லாத்துக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு" சொல்லுவாங்களாமா. சரிங்களா? அந்த மாதிரி இந்த மனைவி நல வேட்பு நாள் விழா ஒவ்வொரு வருஷம் நமக்கு திருமணம் நடக்கிறது போல. என்ன அதே பொண்ணு, அதே மாப்பிள்ளை. அதான் கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அப்படிதான் இந்த ஃபங்ஷன் நடக்குது. இந்த ஃபங்ஷன் எதற்காக அப்படின்னா, இந்த ஃபங்ஷனோட நோக்கம் குடும்ப அமைதி. சரிங்களா? எப்ப குடும்ப அமைதி வரும்னா, இந்த ஆண், பெண் இருவருடைய உயிரும் ஒன்றாக கலக்கும்போது, அவர்களுடைய சிந்தனை ஒன்றாக இருக்கும்போது, இந்த குடும்பம் அமைதியா இருக்கும். ஆண் ஒண்ண நினைக்கிறார், பெண் ஒண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது, அங்க குடும்பத்திலே கருத்து வேறுபாடு வரும், சண்டை வரும், சச்சரவு வரும். இதான் இயற்கையா நடக்கிறது. சரிங்களா? பட் அந்த ஆணும், பெண்ணும் வெவ்வேறு இடத்திலிருந்து வந்தவங்க. ஆணினுடைய தன்மை வேறு, அவர் வந்த இடம் வேறு, அவர் வாழ்ந்த சூழல் வேறு, பெண்ணினுடைய இடம், வந்த வழி, சூழல் எல்லாம் வேறு. 2ம் வெவ்வேறு இடத்திலிருந்து வர்றாங்க. 2 பேருக்குள்ள நெறைய கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த 2 கருத்துகளையும் ஒன்றாக்கக்கூடிய ஒரு தவம் தான் உயிர் கலப்பு தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவம். அதுக்கு பேரு டிரான்ஸ் கரண்ட் மெடிடேஷன். அந்த ஒரு தியானத்தை அந்த மனைவி நல வேட்பு நாள் விழாவிலே மகிழ்ச்சி அவங்க நமக்கு நடத்தி வைப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த தியானத்தை வந்து எப்படின்னா, ஒருவர் கையை கோர்த்து அந்த தியானத்தை நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது, இந்த பெண்ணினிடம் இருக்கின்ற உயிராற்றல் ஆணுக்குள்ளேயும், ஆணினிடம் இருக்கிற உயிராற்றல் பெண்ணுக்குள்ளேயும் சுழன்று ஓடுறக்கு ஆரம்பிக்கும். அந்த ஈருடல் ஓர் உயிர்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான். அப்படி சுழலும்போது, இந்த உயிர்களுக்குள்ள நெறைய மாற்றங்கள் நிகழும். ஆமா. அப்ப ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு, ஒருத்தரை ஒருத்தர் விட்டுக் கொடுத்து, சகித்துக் கொண்டு, ஏற்றுக்கொண்டு, அன்பு பரிமாறி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த விழா இருக்கு. இந்த விழாவிலே பல ஆண்டுகள் பேசாதவர்கள் கூட பேசியிருக்கிறார்கள். சரியானுங்களா? பல பிரச்சனைகளில் இருந்த குடும்ப தம்பதியர்கள் எல்லாம் இணைந்து இருக்கிறார்கள். இந்த வாழ்த்து அதுக்கு மிக மிக முக்கியமாக செயல்படும். அப்ப அப்படி ஒரு நிகழ்வு நம்மளோட இறை சாதனை மார்க்கத்தில நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை 10:30 1 மணி வரைக்கும் நிகழ்வா நடக்கப் போகுது. ஒரு 2 1/2 மணி நேர நிகழ்வு. சரிங்களா? 10:30 மணிக்கு ஒரு தியானம் இருக்கும். 11 மணிக்கு நிகழ்வு சரியாக தொடங்கும். சரிங்களா? 11 மணிக்கு இந்த மனைவி நல வேட்பு நாள் விழானா என்ன? குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? பெண்மையினுடைய சிறப்பு என்ன? சரிங்களா? அப்ப இந்த மனைவி நல வேட்பு விழானா, அது எப்படி நம்ம கொண்டாடுறது? இதுல நடத்தக்கூடிய அந்த உயிர் கலப்பு தவம், அந்த தவத்திற்கு பேரு காந்த பரிமாற்ற தவம்னு சொன்னேன். இன்னொரு பேரு அதற்கு வந்து உயிர் கலப்பு தவம் என்று ஒரு பேர் இருக்கு. அப்ப அந்த உயிர் கலப்பு தவத்தை எப்படி பண்ணணும் என்கிறதை எல்லாம் சொல்லி, அந்த தவத்தையும் நடத்தி, அந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமான நிகழ்வாக இருக்கும். சரிங்களா? அந்த நிகழ்வுல இப்ப இதை கேட்டுட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஏன் குடும்பம் அமைதியா இருக்கணும்? குடும்ப சந்தோஷம் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு இப்ப சிம்பிளா சொல்லியிருக்கிறோம். இது அந்த அன்னைக்கு இன்னும் டீட்டெயில்டா சொல்லி அந்த விழாவ நடத்துவோம். நீங்க எல்லாரும் குடும்பம் சகிதமாக வந்து கலந்துக்கணும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி சனிக்கிழமையா வருது. அதனால எவ்வளோ பேர் வந்து ஆண்கள் வீட்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வீட்ல இருக்கிற ஆண்கள், பெண்கள் எல்லாருமே ஜோடியா கலந்துக்கோங்க. இந்த நிகழ்வுக்கு வர்றப்ப நீங்க ஒரு 3 விஷயத்த எடுத்துட்டு வரணும். அதுக்கெல்லாம் போஸ்ட் இன்னைக்கு அனுப்புறோம். 1 ஒரு ரோஜா பூ வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கே வாங்கி வச்சுக்கோங்க. இரவுல. இல்லாட்டி நாளான்னைக்கு காலையில கூட வாங்கிக்கலாம். ஏன்னா 10:30 மணிக்கு தான் நிகழ்வு. கூடவே ஒரு ஆப்பிள் பழம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பழம். ஆப்பிளா இருந்தா ஓகே. வேற ஏதாவது ஒரு பழமா இருந்தாலும் பரவால்ல. ஒரு பழம், ஒரு பூ. இந்த 2ம் உங்ககிட்ட இருக்கணும். மஞ்சள் கயிறு. கையில கட்டுவாங்க நீங்க பார்த்திருக்கலாம்.
எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்க மேக்சிமம். இல்லாட்டி கடையில போய் மஞ்சள் கயிறு வாங்கிக்கோங்க. ஒரு 2 பேர் கையில கட்டுற மாதிரி. கணவன் மனைவிக்கு அருள் காப்பு சொல்லி அந்த கயிறை கட்டுவாங்க. அதுக்கு பேர் அருள் காப்பு கயிறு என்று பேர். இறைவனுடைய அருளை காப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கயிறு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் அருள் காப்பு கயிறை கட்டி, கணவன் மனைவிக்கு மலர் கொடுக்கிற ஒரு நிகழ்வும், மனைவி கணவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு நிகழ்வும் அதுல இருக்கும். அதனால இந்த 3ஐயும் நீங்க எல்லாருமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிகழ்வு குறித்த போஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்போம். அதை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அனுப்புங்க. தயவு செய்து அனுப்புறதோட மட்டும் இல்லாம தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தெய்வீக குடும்பமாக மாற்றக்கூடிய ஒரு விழா வந்து வர்ற 30ஆம் தேதி நடக்குது. இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு இதுதான் சர்வீஸ். சரிதானுங்களா? நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன். இந்த பயிற்சியை நாம் பெறுவதற்கு மகிழ்ச்சி கேட்கிற குரு காணிக்கை இந்த பயிற்சியை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க அப்படிங்கிறது தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த போஸ்டரை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்தெந்த குரூப்ல எல்லாம் இருக்கீங்களோ, உங்க நண்பர்கள், உங்க சொந்தக்காரங்க, உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைங்க. சரி, இதுக்கு ஒரு அழைப்புதல் ஒரு 39 நொடியில பண்ணி இருக்கிறோம். அதையும் உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. அதையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. சரிங்களா? இந்த நிகழ்வு சிவகாசியில நம்ம நேரடியா நடத்துறோம். நம்ம இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர் ஒருத்தரோட இல்ல திருமண விழா நாளைக்கு. அவங்க குழந்தைகளுக்கு திருமணம். அந்த திருமண விழாவுக்கு அடுத்த நாள் நிகழ்வை அவங்க மனைவி நல வேட்பு நாள் விழாவாக நடத்துறாங்க. அவங்க சொந்த பந்தங்களை எல்லாம் வர வச்சு. எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றில் முதன்முறையாக நடக்கக்கூடிய நிகழ்வு இது. நிச்சயமா இந்த நிகழ்வு இனி வரக்கூடிய பல திருமணங்களுக்கு ஒரு முன்னோடியான நிகழ்வாக இருக்கும். இல்லையா? அப்ப இந்த நிகழ்வை சிவகாசியில வைரம் கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிற இடத்துல, வைரம் மீரா கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிற இடத்துல, அதெல்லாம் போஸ்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். சிறப்பாக நேரடியாகவும் நடத்துறோம். அதே நிகழ்வு ஆன்லைன்லயே நடக்குது. 10:30 1 மணி வரைக்கும். நீங்க எல்லாரும் குடும்ப சகிதமா கலந்துக்கோங்க. சார், எங்க கணவர் வேலைக்கு போறாரு, எப்படி நான் மட்டும் கலந்துக்கலாமா? தாராளமா கலந்துக்கலாம். தனியாவும் கலந்துக்கலாம். சரிங்களா? இப்ப வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்கிற காரணத்தினால நாம இந்த நிகழ்வை ஞாயிற்றுக்கிழமையும் நடத்துறோம். மறுபடியும் ஒரு முறை நடத்துறோம். ஞாயிற்றுக்கிழமை 11:30க்கு, சனிக்கிழமை 10:30க்கு நடத்துறோம். ஞாயிற்றுக்கிழமை 11:30க்கு நடத்துறோம். ஏன்னா 11:30 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாணவர்களுக்கான பயிற்சி இருக்கிற காரணத்தினால, மாணவர் பயிற்சி முடிஞ்ச உடனேயும் மனைவி நல வேட்பு நாள் விழா அங்க தொடங்கும். 2 மணி நேரம் நிகழ்வு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஓகே. இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு என்று வைத்துக்கொள்ளும். சரிங்களா? அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை மற்றவர்களுடைய குடும்பம் அமைதியாக இருப்பதற்கு உதவுவது. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். இப்ப நான் நல்லா இருக்கணும்னா அதற்கு ஒரே வழி என்ன? பிறர் நன்றாக இருப்பதற்கு நீ ஏதாவது செய்தால் இயற்கை உன்னை நன்றாக வைத்துக் கொள்ளும். அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதான் அறுவடை செய்றீங்க. அப்ப இன்னைக்கு எல்லா குடும்பமும் உடல் நல பாதிப்புல, மன அமைதி இல்லாம, சொத்துக்களுக்கு சண்டை போட்டுக்கொண்டு, உறவுகளிலே இணக்கம் இல்லாமல், ஒருவரையொருவர் திட்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த நிகழ்வுக்கு அவங்க வரும்போது நிச்சயமா அவர்களுக்குள் ஒரு மன மாற்றம் நிகழும். அது அவர்களுடைய குடும்பத்தில் மாற்றமாக நிகழும். நிச்சயமா நாளைக்கு வர்ற அன்பர்கள் அவங்க வாழ்க்கையை வேற மாதிரி வாழ்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த வாய்ப்பை நாம் எல்லோரும் பயன்படுத்தி
இந்த மனைவி நல வேட்பு நாள் விழா, இப்போ நம்ம ஒரு 1000 பேர் இருக்கிறோம். எவ்வளோ பேருங்க? 1000 பேர் இருக்கிறோம் ஆனந்த யோக பயிற்சியில் மட்டும். நீங்கள் ஒருத்தர் 10 பேருக்கு சொன்னால் 10,000 பேருக்கு இந்த நிகழ்வு செல்லும். 10,000 குடும்பம் இதனால் பயன்பெறும். இப்போ ஆளுக்கு 10 பேர், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்வீஸ் டார்கெட் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் குறைஞ்சது ஆளுக்கு ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும். அவங்க வர்றாங்க வரல ரெண்டாவது, சரிங்களா? இந்த மாதிரி சனிக்கிழமை இந்த நிகழ்வு இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு இருக்குது, இதுதான் ஜூம் ஐடி, இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம், அல்லது யூடியூப்போட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க, சரிங்களா? லைவ்ல வரும், எத்தனை பேர் வேணால் கலந்துக்கலாம். நீங்கள் எல்லாரும் முதல்ல, நாம் எல்லாரும் ஆனந்த யோகா பயிற்சியில் இருக்கிற எல்லாரும், நீங்கள் சனிக்கிழமை 12 மணிக்கு நிகழ்ச்சின்னு நினச்சிடாதீங்க, 10:30க்கே நிகழ்ச்சி. அந்த அன்னைக்கு விழா, சரிங்களா? அந்த விழாவை நம்ம எல்லாரும் நம்ம குடும்ப விழாவை சிறப்பாக சேர்ந்து கொண்டாடுறோம். ஆனந்த யோக பயிற்சியில் இருக்கிற 1000 பேரும் ஒருத்தர் குறைந்தது 10 பேருக்கு சொல்லி 10,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக அந்த நிகழ்வை மாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் முதல்லயே சொன்னேன், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போகணும்னா பிறருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை போக்குவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதுதான் பெரும் புண்ணியம். அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதனால் நேரடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க சிவகாசிக்கு வாங்க. கொஞ்சம் பக்கத்து ஊர்களில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சிவகாசிக்கு வரலாம். இந்த நிகழ்வு கட்டணம் இல்லாமல் நடத்தப்படுகிறது. அங்கே நடக்கிற செலவெல்லாம் கல்யாண வீட்டார் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு உணவு முதல் கொண்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. நிகழ்வு அங்கே நேரடியாக நானும் என்னுடைய வாழ்க்கை துணையும் அங்கே நடத்துகிறோம் சிவகாசியில். ஓகேங்களா? அந்த நிகழ்வு லைவில் ஜூம்லேயும் யூடியூப்லேயும் லைவாக வருது. அதில் நீங்கள் எல்லாருமே முழுமையாக பங்கு பெறணும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், குடும்ப உறவினர்கள் எல்லாருக்கும் இதை பற்றி தயவு செஞ்சு சொல்லி எல்லாரையும் வர வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்புன்னு நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நான் அதுக்காகத்தான் அந்த குடும்ப உறவினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய மேன்மை என்னன்னு சொல்ல வந்தேன். அப்போ குடும்பம் அமைதியாக இருக்கும்போது தான் இந்த ஊர் உலகம் எல்லாமே அமைதியாக இருக்கும். ஏன் தனி மனித அமைதி கூட குடும்ப அமைதியை அடிப்படையாக வச்சு தான் இருக்கு. குடும்ப அமைதி இல்லாட்டி என் உடம்பு கெடு, மனசு கெடு, நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்த வாய்ப்பை நாம் எல்லோரும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளணும். அதனால் வர்ற சனிக்கிழமை 30ஆம் தேதி 10:30 மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்கும், விழா தொடங்கும். 1 மணி வரைக்கும் நிகழ்வு இருக்கும். அதுக்கு வர்றவங்க ஒரு ஆப்பிளும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பழமோ ஒரு ரோஜாப்பூ எடுத்துக்கோங்க. இந்த ரோஜாப்பூ தலையில் குத்தி விடுறதுக்கு ஒரு பின்னு வேணும். ஆமாம், அது ஒன்று கண்டிப்பாக வேணும், அதையும் எடுத்துக்கோங்க. 2 மஞ்சள் கயிறு கையில் கட்டுற அளவுக்கு சின்ன கயிறாக இருந்தால் போதும். சரிங்களா? ஒரு 2 சுற்றி கையில் கட்டி விடுறீங்க, அருள்காப்பு போட்டு கட்ட போகிறோம். இதை எடுத்துகிட்டு வாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் அனுப்புகிறோம். நீங்கள் யாருக்கெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த போஸ்ட்டை நீங்கள் தெளிவாக அனுப்பிச்சு அவங்க எல்லாரையும் கலந்து கொள்ள சொல்லுங்கள். சிறப்பாக அந்த விழாவை நம்ம கொண்டாடுவோம். இது மனைவியை மதிக்கின்ற ஒவ்வொருவரும், இன்னும் தன்னோட அம்மாவை மதிக்கிற, தன்னுடைய சகோதரியை மதிக்கிற ஒவ்வொருவரும் போற்ற வேண்டிய, கலந்து கொள்ள வேண்டிய ஒரு விழா நிகழ்வு அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு எல்லாம் சிறப்பாக இந்த நிகழ்வை நம்ம எடுத்துகிட்டு போவோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. மிகவும் ஆழமானதொரு சிறப்பான ஒரு சிந்தனை உரையை கொடுத்தீர்கள் ஐயா. மிக்க நன்றி. குடும்ப அமைதி என்ற தலைப்பில் நமக்காக இது வரைக்கும் சிறப்பாக உரை கொடுத்தாங்க. ஒரு குடும்பம் சீராக இருக்கணும் அப்படின்னா உடல் நலம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும், அப்படி இருந்தால் தான் குழந்தைகளும் சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒரு மனிதனுடைய சக்தி ஒருத்தரை உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும் அப்படிங்கிறதையும்,
அது என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலா இருக்கு. நாம ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க தாழ்ந்து போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க வந்து தாழ்ந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்துக்கு அவ்வளோ மிகப்பெரிய வலிமையான சக்தி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும், அப்புறம் இந்த வாழ்த்து வந்து நம்ம நல்ல எண்ணத்தை கொண்டு பிறரை வாழ்த்துறது தான் வாழ்த்து அப்படிங்கிறத பத்தியும் வாழ்த்தை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் விளக்கமா சொன்னாங்க. அதாவது கணவன் வந்து பணத்தை கொண்டும் மனைவி வந்து அறிவை கொண்டும் 2 பேரும் சேர்ந்து இணைந்து வாழ்ந்தாதான் அந்த வாழ்வு வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும், பொறுமைக்கு இலக்கணமா இருப்பதே இந்த பூமி தாய் அப்படிங்கிறது, அந்த பூமி தாய்க்கு நிகரா வந்து தாய்மையை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம மகரிஷி சொன்ன இந்த எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன அப்படிங்கிற அந்த கவிக்கும் அதுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். தாய்மை என்பது இறைவனுக்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம இந்த குடும்பம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா குடு கூட்டல் இன்பம் குடும்பம் அப்படிங்கிறதையும், நம்ம குடும்பத்துல இன்பமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் அதுக்கும் விளக்கம் கொடுத்தார்கள். ஒரு குடும்பத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாதான் அந்த குடும்பமும் எல்லாம் சிறப்பா இருக்கும். இது ஏன் இல்லை இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அறியாமை தான் காரணம். குடும்பத்தில் அமைதி சந்தோஷமும் இல்லைன்னா அதுக்கு அறியாமை தான் காரணம். அந்த அறியாமையை நீக்கினோம்னா நம்ம குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தாங்க. திருமணம் என்பது நம்முடைய பாவ புண்ணியங்களை வந்து இணைச்சி கழிக்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்வது தான் இந்த திருமணம் அப்படிங்கிறதும், இந்த திருமண ஒப்பந்தம் பண்ணுறதே இதுக்காக தான். அதனால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நம்மளுடைய கர்ம வினைகளை கழிப்பதற்காக தான் நம்ம திருமணம் செய்து கொள்கிறோம். அந்த 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 அறியாமையை வந்து விலக்கி அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. அன்புனா பிறர் நலமா வாழணும் அப்படிங்கிறது தான் அன்பு. இப்போ கணவன் வந்து மனைவியினுடைய சுதந்திரத்தையும் மனைவி வந்து கணவனுடைய சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடாது. அவங்கள வந்து சுதந்திரமாக விட்டு அவங்க மீது நம்ம அன்பு செலுத்தினாவே போதும். அப்போதான் வந்து அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இப்போ கணவனை வந்து நம்ம வந்து மன வருத்தம் செஞ்சோம்னா அதை வந்து நமக்கு தான் அந்த வருத்தாலை வந்து நமக்கு தான் வந்து அந்த வருத்தாலை வந்து நம்மளை பாதிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வருத்தாலை வந்து நம்மளுக்கு ஒரு துன்ப சாப அலையாவே மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது கணவன் மனைவி வருத்தம் வர அளவுக்கு நடந்துக்கூடாது, மனைவி கணவனுக்கு வருத்தம் வர அளவுக்கு நடந்துக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. குடும்பம் அமைதியாக இருந்தால் தான் சமுதாயம் அமைதியாக இருக்கும், சமுதாயம் அமைதியாக இருந்தால் இந்த உலகம் அமைதியாக இருக்குன்றதை பற்றி மிக தெளிவாக அழகாக விளக்கமாக கொடுத்தாங்க இந்த குடும்ப அமைதியை பற்றி. அடுத்ததாக மனைவி நல வேட்பு நாள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதோடைய நோக்கமும் அது எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றியும் ஐயா விளக்கமாக சொன்னாங்க. அதனால் மனைவி நல வேட்பு நாளை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லி அவங்களையும் வர வைங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. சனிக்கிழமை 10:30 மணிக்கு நடக்குது சிவகாசியில். அதில் நேரடியாக கலந்து கொள்கிறவங்க கலந்துக்கலாம், அப்படி முடியாதவங்க ஜூம்லேயோ யூடியூப்லேயோ கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் மனைவி நல வேட்பு நாளில் கலந்து எல்லாரும் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சில முக்கிய அதாவது இதுவரைக்கும் நமக்காக உரை கொடுத்த ஐயாவை நம்ம நன்றி உணர்வோடு துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். துரியம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயக்கல்ப கவி, காயக்கல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பான ஒரு சிந்தனை உரை நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும்.
நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆண்மை தூய்மை பெற்றுக்கொள்வோம். அடுத்த நிகழ்வாக உலகநல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் செய்யலாம். அருணா கிருஷ்ணன் அம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த மதிய நேர ஆனந்த யோக பயிற்சியிலே இணைந்து ஆன்ம தூய்மை பெற்ற அனைத்து இறை ஆசிரியர்களும் கலந்து கொண்ட அனைத்து இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இத்துடன் நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்வில் சந்திப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.